தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஜேபி உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பில் நல்வாழ்த்துக்கள். தமிழகத்தின் முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி என ஜேபி உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் தலைவர் வ. செல்வகுமார் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக வரலாற்றில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்களது மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகள் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு எந்தவித நன்மையும் செய்யவில்லை என்றும், குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சரவையில் 1 அல்லது 2 இடமே வழங்கப்பட்டு வந்ததாகவும் கூறினார். ஆனால் தற்போதைய தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தாழ்த்தப்பட்ட 8 நபர்களுக்கு மிக உயர்ந்த அமைச்சரவையில் இடத்தை கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், பட்டியல் இன மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் ஒரு நேர்மையான ஆட்சி தமிழ்நாட்டில் தற்போது நடைபெற்று வருவது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி. என்றென்றும் தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அது மட்டுமல்லாது அரசு ஊழியர்கள், அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் தவறு செய்தால் தக்க நடவடிக்கை எடுப்பேன், எந்தவித தயவு தாட்சணியம் கிடையாது என பதவியேற்பு விழாவில் அறிவித்தது இதுவரை தமிழக வரலாற்றிலேயே தான் தவறு செய்ய மாட்டேன், தவறு செய்பவர்களை விடமாட்டேன் என உறுதியளித்திருப்பது அவருடைய செயல்பாடுகள் அனைவரையும் வியக்க வைக்கிறது என்றும், எத்தனை கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்த்து நின்றாலும் மீண்டும் தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும், அதில் எந்தவித ஐயம் இல்லை என தெரிவித்தார். புதுசாக அமைஞ்சிருக்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றுக்கிறார். அவருக்காக நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற அந்த அமைச்சரவை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க. எல்லாருமே களத்தில் போய் மக்களுடைய பணிகளை கவனிக்கிறாங்க. இது பாதிக்கப்பட்ட எந்த பாதிப்பு ஏற்படுதோ அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கே போயிட்டு அங்கே கள ஆய்வுலாம் செய்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம். இதுக்கு முன்னாடி அமைச்சர்கள்லாம் அதுமாரிலாம் பெருசாக போயிருந்ததெல்லாம் இல்லை. அதேமாதிரி தீர்வு கிடைக்கும். ஏதாவது ஒரு பெரிய பாதிப்புனா தான் அந்த இடத்துக்கு போவாங்க, கடமைக்கு போவாங்க. ஆனால் தீர்வுக்காக அவங்க போகணுன்றதே கிடையாது. அதே குறிப்பாக பார்த்திங்கன்னா, இப்போ சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் போட்டிருக்காங்க. அவரோட செயல்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ ஒட்டுமொத்த இப்போ ஃபேஸ்புக்கு, மீடியா எதில் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் தான் இப்போ ரொம்ப அடிப்பார். இப்போ இந்த முதல்வர் இந்த தமிழ்நாடு அரசுடைய இருக்கிறதுலேயே ஒரு முதன்மையான அமைச்சராக வன்னியரசு அவரோட செயல்படுத்த முதன்மையாக இருக்குது. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் தீர்த்து வச்சுக்கிறார். இதுக்கு முன்னாடி சமூக நலத்துறையினுடைய அமைச்சர் இது வரைக்கும் ஒரு கலாய்வு கூட செஞ்சது கிடையாது. கடந்த 30-40 வருஷத்தில் திமுக, அதிமுக அரசாங்கத்தில் ஒரே ஒரு பிரச்சனை கூட நேரடியாக போய் சந்தித்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஒரு தீர்வு கூட காணல. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அமைச்சர் அண்ணன் வன்னியரசுக்கு பதவியேற்று இந்த அமைச்சர் ஆகணும்னே பல பிரச்சனைகளை நேரடியாக போய் தீர்வு கண்டேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 21 வருஷமாக ஒரு கோயம்புத்தூரில் ஒரு கிராமத்தில் பஸ்ஸு போகல. இந்த ஜாதி இந்துக்கள் அதை தடுத்து வச்சுருந்தாங்க. இவர் நேரடியாக அங்கே அந்த இடத்துக்கு போயிட்டு உடனே அந்த ஒரே ஒரு 21 வருஷமாக இருந்த இதில் ஒரே நாள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டாங்க. இன்றைக்கி பஸ்ஸு போயிட்டுருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே இருக்கிற அந்த குழந்தைங்களாம் 10 கிலோ எடை உள்ள பாடப்புத்தகத்தை எடுத்துக்கின்னு 3 கிலோமீட்டர் நடந்து போகிற ஒரு நிலைமை இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ பேர் ஒரு கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. சமூக நீதி அமைச்சர், சமூக நீதி அரசுன்னு சொல்லிட்டு இருந்த திமுக அரசு இது சம்மந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் இப்போ இவர் வந்தவுடனே தான் இந்த தீர்வு கண்டிருக்கு. அப்போ இப்போ மக்கள் பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அங்கே இருக்கிற ஸ்கூல் பசங்க பயங்கரமான மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த கடலூரில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு, சுடுகாடு பிரச்சனை. அது பார்த்திங்கன்னா, அதோடைய ரெவன்யூ ரெக்கார்ட்லேயே அது 49 சென்ட் சுடுகாடுன்னு தான் இருக்குது. அது குறிப்பாக பட்டியல் மக்களுடைய சுடுகாடுன்னு தான் ரெவன்யூ ரெக்கார்ட்லேயே இருக்குது. ஆனால் அதை எடுத்து கொடுக்க கூட இது வரைக்கும் இந்த அரசாங்கம் தயாராக இல்லாமல் இருந்தது. இந்த அரசாங்கம் தயாராக இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி சமூக நலத்துறை அமைச்சராக அண்ணன் வன்னியரசு இது பண்ணோன்னே அதுவும் ஒரே நாள் தீர்வு கண்டுட்டார். இப்படி பல பிரச்சனைகள் சொல்லலாம். அதேமாதிரி ஒரு ஜாதி சான்றிதழ் கேட்டு ஒரு வருஷமாக ஒரு இராணுவ வீரர் தேர்வாகி 1 வருஷமாக அவர் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரே நாளில் போய் அதுக்கும் தீர்வு கண்டு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் மனு நேரடியாக அமைச்சரை சந்தித்து மனு கூட கொடுக்கல. யாரோ ஒருத்தர் சொன்ன தகவலை கேட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த தீர்வு கண்டுக்கிறார். ஆனால் அப்போ என்னன்னா, மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு இது வேணுமோ அதுக்கு மக்களுடைய தேவைகளை அறிந்து உதவி செய்கிற ஒரு அமைச்சராக தான் வன்னியரசு அவர்கள் இருக்கார். இது வரைக்கும் கடந்த திமுக, அதிமுக கட்சியில் இதுமாரி ஒரு அமைச்சருக்கு யாரும் இருந்ததே இல்லை. குறிப்பாக சமூக நலத்துறையில் இது மாதிரி இருந்ததே இல்லை. எந்த ஒரு கலாயாவும் இதுக்கு போனதே கிடையாது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டது கிடையாது. அந்த தலைமைச் செயலகத்தை விட்டு வேற எந்த பிரச்சனைக்கும் போனது கிடையாது. அந்த ஏற்கனவே கயல்வெளி செல்வராஜ் அந்தம்மா உதயநிதி
உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு படத்துக்கு போய் டிக்கெட் கொடுத்துன்னு இருந்தாங்க தேட்டரான. இதே தான் அவங்க செஞ்ச சாதனை. மக்களோட பிரச்சனை ஒன்று கூட தீர்த்து வச்சதில்லை அவங்க. அரசு அனுபவம் இல்லாத அரசுன்னாங்க. சரி, இதுக்கு முன்னாடி அனுபவ அரசு தான். அவங்க அனுபவம் எதுக்கு பயன்படுதுன்னா கொள்ளடிக்கிறது தான் பயன்படுது. உதாரணத்துக்கு டாஸ்மார்க்கில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாதத்துக்கு 150-200 கோடி ஒரு தனிப்பட்ட உடைய கஜானாக்கு போயிட்டு இருந்தது. இன்னைக்கு அந்த அரசாங்கத்துடைய கஜானாக்கு வந்துக்கிறாங்க. ஒரு மாசத்துல 1200 கோடி கஜானா அரசுடைய கஜானாக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அதே மாதிரி பார்த்தா கனிம வளங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கொள்ளடிச்சிருக்காங்க. கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சங்களா அடிச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டல. அதையெல்லாம் யாருக்கு அது வருமானம் போயிருந்தா இவங்க கிட்ட தான் போயிருக்கு. இப்போ ஒரு கான்ட்ராக்ட் கூடிய அரசு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யறவங்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாங்க, 15% நாங்கள் ஆட்சியாளருக்கு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு நாங்கள் இப்போ இந்த அரசாங்கத்தில் நாங்கள் கொடுக்குறது இல்லைன்றாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் 15% கொடுத்துருந்தோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தனியார் பள்ளிகள் அவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் புதுசாக பள்ளிக்கு அங்கீகாரம் வாங்கினா 25 லட்ச ரூபா கொடுக்கணும். அதை ரினியூவல் பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 10 லட்ச ரூபா கொடுக்கணும். 5 லட்ச ரூபாய் இல்லாமல் நாங்கள் ரினியூவல் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் எங்களுக்கு அதுவாக பணம் கொடுத்து கூட அதிகமான காலங்கள் எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு கேட்ட உடனே கிடைச்சிது. அந்த ரினியூவல் கேட்ட உடனே கிடைச்சிது. 1 ரூபா கூட நாங்கள் கொடுக்கல அப்படின்றாங்க. இதுதான் அனுபவம் இல்லாதவங்களுக்கு அனுபவம் பண்ண. அவங்க அனுபவம் எப்படி பயன்படுதுன்னா கொள்ளடியை தான் பயன்படுத்திச்சு. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு இல்லை. அனுபவம்லாம் தேவையில்லை. மக்களுக்கு சேவை செய்யற மனப்பான்மை வந்தால் போதும். அதுதான் அனுபவம். அனுபவம்ன்றதுன்னா அனுபவம் மக்களுக்கு நல்லது செய்யணும் எண்ணம் இருந்தா போதும். அதுதான் அனுபவம். அந்த எண்ணம் இருந்தால் அனுபவம் தானா வந்துடும். கவுந்துட்டா கூட திரும்ப தேர்தல் வச்சு யார் வருவாங்க? அடுத்த எதிர்கட்சி கூட அவர் வரமாட்டாங்க திமுக. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாரசாரியா இன்னைக்கு டிவிக்கில் ஜாயின் பண்றாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஜாயின் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இத்தனைக்கு திமுகலேருந்து வராங்க. இன்னைக்கு மதிமுகலேருந்து கொஞ்சம் 100-1000 பேர்கிட்ட சேர்ந்துருக்காங்க. மதிமுகலேருந்து சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவர் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற வைகோ அவர்களே சொல்லியிருக்கிறாரு, இந்த அரசாங்கம் 100% சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்லிக்கிறாரு. கரப்ஷன் இல்லாத அரசாங்கம்னு சொல்லிக்கிறாரு. இந்த திமுக பற்றி இது வரைக்கும் அவர் சொன்னதே கிடையாது. கமிஷன் கரப்ஷன் இல்லாத அரசாங்கம் ஜோசப் விஜயோட அரசாங்கம்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாரு அவர். இதே மாதிரி திமுக இல்லாத மாதிரி சர்டிஃபிகேட் அவர் கொடுத்ததே கிடையாது. அப்படியே நீங்க மதிமுகவும் திரும்ப இதில் தான் வரப்போகுது. இப்போ விடுதலை சிறுத்தை வந்துச்சு, கம்யூனிஸ்டுகள் அடுத்தது போகாது. இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க, முஸ்லீம் லீக் வந்திருக்கு. இது மாதிரி எல்லா கட்சியும் இப்போ விஜய் கிட்ட தான் வந்துட்டாங்க. டிவி கிட்ட கூட்டணி வந்துட்டாங்க. அடுத்தபடி கூட்டணி வச்சுன்னு போனாடி 28 வச்சு கட்சி இருந்தேன்ல, 8 கட்சி கூட அடுத்தபடி கூட்டணி இருக்காது திமுக கிட்ட. அப்படி இருக்கு சொல்ல அதுக்கு ஆட்சிக்கு வந்தானா யாருக்குன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம். எதிர்கட்சி கூட அவங்க இழந்துருவாங்க. அந்த நிலைமை தான் அவங்களுக்கு ஏற்படும். அதனால ஆட்சி கவுந்தாலும் சிறப்பா கம்பீரமா தான் விஜய் உட்கார போறாரு. அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பார்த்துட்டாங்க எவ்வளவு கொள்ளை அடிச்சுக்கிறாங்கன்றத. ஒவ்வொரு விஷயமே வெளியே வர மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா கடந்த 30-40 வருஷத்துல மக்கள், நான் கூட என்னன்னா நான் ஒரு 4 எலெக்ஷன்ல சந்திச்சிருக்கேன். எனக்கு கூட ஆதங்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் மேல் பயங்கரமான கோவங்கள் இருந்து. நான் என்னோட தேர்தல் இதுலயே என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா, தேர்தல் ஜனநாயகத்தை தொடர்ந்து கேலி குத்தாக்கி கொண்டிருக்கோம் மதிப்பு மிக்க வாக்காளர்கள்னு சொல்லிட்டு மக்களை திட்டுற மாதிரி தான் அந்த வாக்கியமே இருக்கும். ஆனா அதெல்லாம் அந்த பிம்பத்தெல்லாம் இன்னைக்கு பார்த்துட்டு அதுக்காக நான் இப்போ ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இந்த விஷயத்துல மக்கள், தமிழ்நாட்டு மக்களே இது வரைக்கும் கடந்த 50 வருஷத்துல இந்த ஒரு வாட்டி தான் 2026 தேர்தல தான் கரெக்டா நடந்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த தேர்தலையும் அவங்களோட இது நல்லா இருந்ததே கிடையாது. அவங்க ஓட்டு கரெக்டான ஆட்கள் ஓட்டு போட்டதே கிடையாது. இந்த வாட்டி தான் பணத்தை எல்லாம் மீறி இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. ஏன் வேற சான்றே வேணாங்க. இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவரே சொல்லிக்கிறாரு, நான் தோத்ததே பெருமை அடிக்கிறேன். ஒரே 1 ரூபாய் கூட காசு கொடுக்காம ஜெயிச்ச அந்த வேட்பாளர்களுக்காக நான் தோத்ததுக்காக நான் பெருமை அடிக்கிறேன்னு தான் சொல்லிக்கிறாரு. அப்ப அவரோட ஆதங்கம் எப்படி இருக்கு பாருங்க. அப்ப என்னன்னா டிவியோட பலம் எப்பவும் கூட்டிட்டு இருக்கேன். இப்போ என்ன அதிகமா தான் கூடியிருக்கு. அதனால எந்த கவலையும் கிடையாது. இந்த ஆட்சி கவரத்துக்கான ஒரே ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு கிடையாது.